மேடம் வணக்கம். மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியில அந்த 10 வயது சிறுமி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 12ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளியை வந்து காவல்துறையால பிடிக்க முடியல. ஸோ இதுல இன்னும் எந்த விதமான சவால்கள் இருக்கு மேடம்? 2வது எந்த விதமான முன்னேற்றங்கள் இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலா இன்சிடென்ட் நடந்து ஒரு 10 days ஆகுது. ஒரு 8 தனிப்படை போட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். ஸோ அதை நிமித்தம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுவும் நம்ம ஆந்திரால கூட ஸ்பெஷல் டீம்லாம் போய் தேடுற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அறிவிப்பு பலகைகள் அது இது இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அவனோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இது பிக்சர் வச்சு ஸோ கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 5 lakhs இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரு கண்ணில் மாட்டினாலும் அவன் செத்தான் கண்டிப்பா தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கோ இல்லையா, பணத்து மேல எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால அது மட்டும் இல்ல, எப்படி என்னென்ன சவால்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து எல்லா பக்கமும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அது வந்து ஆந்திரா பார்டர். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அவன் வந்தவன் எங்க என்ன ஏது எதுவுமே தெரியல நமக்கு டீட்டெயில் ஆகவா. ஸோ அதனால ரிஸ்க் எப்படின்னா, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்கு, ஒரு பக்கம் சீ சைடு, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ் ரோடு. ஸோ அதனால அவன் எந்த வழியா தப்பிச்சு போனான். ஏன்னா வரும்போது அவன் ட்ரெயின்ல தான் வந்திருக்கான். அதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவா வந்திருக்கான். ட்ரெயின்ல அப்படி குத்த வச்சு உட்காந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எந்த வழியா போனா எப்படி போனா அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ தேடுதல் வேட்டை தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன ஒரு ஸ்பெஷல் டீம் தனியா வேற ஒரு ஸ்பெஷலான இடத்துல தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஸ்பெஷல் டீம் அவங்களோட இதை வந்து ஒரு பார்ட்டி தான் சொல்லுவாங்களே தவிர எங்கெங்க தேடுதாங்க எவ்வளவு தீவிரமா தேடுதாங்கன்னு நம்ம கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால அங்க ஒரு ஸ்பெஷல் டீம் இதுக்குன்னு ப்ராப்பரா அங்க தேடிட்டு இருக்கு. ஒரு டீம் வந்து நம்மளோட ஆந்திராக்கு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவு காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா அந்த ட்ரெயின் ஃபுட்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவில மாட்டியிருக்கான். இப்போ அது வந்து பர்டிகுலர் ஏரியால இருந்தானே வந்திருப்பான். அப்ப அவன் வந்த இடம் வந்து பர்டிகுலர் ஏரியா வழியா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே. அந்த இடத்துல போய் தேடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? எல்லாம் தேடி இருப்பாங்க சார், தேடாம இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துல இருந்து பசங்க எல்லாம் எதுவும் பிரச்சனை அப்படி இப்படின்னா தொழில தேடி பாம்பே போவாங்க. ஸோ அங்க போய் ஏதாவது ஒரு டீ கடையில அப்படி இப்படின்னு நின்று கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஒரு நல்ல ஆளாகி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ இங்க வந்து இப்போ எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து வர தொடங்கிட்டாங்க நம்மளோட தமிழ்நாடு சென்னை அந்த ஏரியாவுக்கு. பாத்தீங்க அப்படின்னா நம்மள நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் சும்மா சாதாரணமா ஒரு அறிமுகம் இல்லாம வர முடியாது எந்த ஒரு வேலைக்குமே. ஸோ அவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி ஒரு புரோக்கர் தான் கூட்டு வராரு. ஸோ அவங்க மூலமா கூட்டிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு 5000 10,000 கொடுத்துட்டு இவங்க இப்போ 1500 சம்பளம்னா 750 மட்டும் இந்த ஆளுக்கு கொடுத்துட்டு மீதிய புரோக்கர் எல்லாம் இது பண்றதுக்காக மொத்தமா இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்து வர்ற ஆட்கள் தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போச்சுன்னா அவங்க 2 பேரும் கூட்டு வராங்க. இப்படிதான் அந்த லிங்க் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த புரோக்கர் யாரு அப்படின்னு புடிச்சிட்டோம்னாலே இவங்க எல்லாம் கனெக்ட் ஆகுற இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர். அந்த ஃபைனல் பாயிண்ட் அவரு தான். ஸோ அதனால அவருக்கு தெரியாம எந்த ஒரு நார்த் இந்தியனும் அந்த இடத்துல வேலையும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு போக்குவரத்தும் அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த மெட்ரோ வேலை நடக்குது எல்என்டி ஆப்கான் கம்பெனிஸ்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இப்போ நார்த் இந்தியன்ஸ் தானே நிறைய பேர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்க உள்ள புரோக்கர்ஸ் எல்லாம் அந்த சைடு, அதாவது அந்த பகுதியில உள்ள புரோக்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன ஏது எத்தனை பேர் வந்தாங்க யாரெல்லாம் அவங்களோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க அப்படின்னாலே ஓரளவு கன்க்ளூஷன் வந்துரும்னு என்னோட அசம்ஷன். அவன் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து மேபி இந்த பர்பஸ்க்காக தான் வந்தான்னு சொல்ல முடியாது. மேபி செயின் ஸ்நாச்சிங் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஏதோ ரீசெண்டா ஒரு 2 பொம்பளைங்களும் இந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், அந்த மாதிரி தகவல் வந்திருக்கு காவல் நிலையத்துக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து வந்து இங்க பறிச்சுட்டு அங்க போனாலும் தான் தெரியாதே. என்ன நடந்தாலும் இந்த மாதிரி தானே தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்ப நடக்குது. அதுல ஒரு இதா இருக்கு.
மேடம் அப்போ வந்து காவல்துறை வந்து இத மாதிரி வடமாநில இளைஞன் யார் மேலயாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை ஏதாவது தாக்கல் ஆயிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவும் கிரைம்ல ஈடுபட்டிருக்காங்களா, அவங்கள பத்திய ரெக்கார்டு எடுத்தாலும் ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அவங்கள பத்தி ரெக்கார்ட் எடுத்து அவங்ககிட்ட விசாரிச்சா கூட மேபி பாசிபிலிட்டி இருக்கு. எப்படியும் அவன் கூட்டாளியா தானே இருப்பான். இந்த தெருவுல ஒருத்தன் இருக்கானா அடுத்த தெருவுல இன்னொருத்தன் இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா அன்னைக்கு போன் வேற பண்ணனானாமே. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லியிருக்காள்ல. ஆக்சுவலா அந்த பொண்ணுமே தப்பிச்சது எப்படின்னா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு மர்டர் பண்ற ஐடியால தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாந்தோப்பு புதைச்சா கூட யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது, சீக்கிரம் கேட்கவும் முடியாது. அந்த அளவு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. ஸோ அந்த ஏரியா டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்க கொஞ்சம் இது வெரிஃபை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் கரெக்டா இந்த மாதிரி அந்த இன்னொருத்தனையும் கூட அந்த மாதிரி ரேப் பண்ண கூப்பிட்டு இருக்கான் கால் பண்ணி. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, மண்ணை தூக்கி அவன் கடல தூவிட்டு அடிச்சு பறந்து ஓடி வந்திருக்கு. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் அந்த அந்த குட்டி பொண்ணு தப்பிச்சிருக்கா. இல்லனா மேபி அவன் வந்து என்னனாலும் பண்ணிருப்பான். இல்ல அந்த ரத்தத்திலையும் வேதனையிலயும் அந்த பொண்ணு உயிருக்கு பயந்து ஓடி இருக்கு. ஆமா, வீட்டுக்கு உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போய் பாத்துருக்காங்க அந்த இடத்த. ஆள் இல்ல, உடனே ஸ்டேஷன்ல போய் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து போய் பாத்துருக்காங்க. இல்ல மேடம், அது வந்து இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் ஆரம்பாக்கம்னு அவங்க சொல்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி தான். ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது. பெரிய பெரிய அளவுல மக்கள் தொகையுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவே. இதுல என்ன ஒரு பெரிய லக்குனா அந்த கடையில அந்த சிசிடிவி கேமரா மாட்டியே ஒரு 10 நாள் தான் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கடையில கூட சிசிடிவி கேமரா இல்ல. இப்போ அதுவும் இல்ல அப்படின்னா இந்த குற்றவாளி வந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருப்பான். கரெக்டா? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த சிறுமி யாரை பார்த்து எப்படி அடையாளம் கட்ட முடியும்? இந்த இன்னைக்கு சொல்றாங்க ஏதோ இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் டவுட்டா அதே மாதிரி டிஷர்ட் போட்டு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து அந்த சிறுமி கிட்ட காமிக்க போலீஸ்காரங்க கொண்டு போனாங்க காவல்துறை. சோ நான் என்ன சொல்ல வரேன், நான் இன்னைக்கு கோர்ட்லயே ஒரு 4-5 பேர் அவன மாதிரி பார்த்தேன். எனக்கு இப்ப அந்த அந்த இமேஜ பார்த்ததுல இருந்து அந்த மாதிரி அந்த ஹைட் அந்த ஸ்ட்ரக்சர்ல யாரு இருந்தாலும் ஒருவேளை அவனா வேணா நமக்கு அந்த ஃபேஸ் கிளாரிட்டி தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு உருவ அமைப்புல யார பார்த்தாலும் அவனா இருப்பானோ இவனா இருப்பானோ அந்த மாதிரி டவுட்ல தான் நம்ம இருக்க வேண்டியது. சோ மேபி அந்த எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த அந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து சந்தேகப்படுற மாதிரி இது பண்ணிருக்காங்க. சோ 10 பேரையும் அவங்க வந்து விசாரணை நடத்தி எல்லாம் இது பண்ணி அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல நம்ம காவல்துறை. சோ அதனால மருத்துவமனையில ஏதோ ஒருத்தங்க சொன்னாங்கல்ல அங்க அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு நபர். அந்த நபர் மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன் எப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இவன் இப்போ தப்பிச்சு போறவனா இருந்தா கண்டிப்பா வந்த வழியா போனானா அந்த ட்ரெயின்ல இதா இருக்கும். இல்ல அவன் காடு மேடுன்னு போனா கூட இந்த விசாரணை கமிட்டியில மாத்திருப்பான். ஸ்பெஷல் டீம் ஏதாவது கேப்சர் பண்ணிருப்பாங்கன்னு. அவன் ஒருவேளை நேக்கா இந்த மாதிரி அங்கதான் தேடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல யாரும் தேட மாட்டாங்க. கரெக்டா ஒரு குற்றவாளிய நம்ம எங்க தேடுவோம், ஸ்டேஷன்ல தேடுவோம், போலீஸ் சாரி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் இந்த மாதிரி போற இடம், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம போக்கஸ் போகும். மக்கள் எங்க கூட்டமா இருக்காங்க. ஆக்சுவலா இவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லே போய் படுத்துட்டு அங்க போய் யாரு தேடுதா, மேபி அந்த மாதிரி கூட அவன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு லைட்டா தோணுது. பட் அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்போ பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எல்லாம் ஈடுபட்ட பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாமோ போய் காவல்துறை வந்து பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே காவல்துறையை பாராட்டி தான் ஆகணும். காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இப்போ சில சர்க்கிள்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை. ஸோ அது அப்பார்ட். ஆனா அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுல பல விஷயங்கள் பல கேஸுகள் எல்லாத்தையுமே புலனாய்வு பண்ணுனதுல தமிழக காவல்துறை வந்து ஒரு பெரிய பங்கு மேடம். ஆனா இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த பையனை பார்த்தா ஒரு 20 to 25 வயசுக்குள்ள இருப்பான். அவ்வளவுதான் இருப்பான். இவன் 10 நாள் நம்ம காவல்துறைக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தடவை கிரைம்ல ஈடுபட்டவ மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடியே நிறைய கிரைம்ல ஈடுபட்டவனாகவும் இதுக்கு முன்னாடியே நிறைய கற்பழிப்பு செஞ்சவனாகவும் தான் இவன் எனக்கு தோணுது. நம்ம ஸ்டேட்ல இல்லைனாலும் அதர் ஸ்டேட்ல கூட பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கோணத்திலையும் காவல்துறை வந்து ஆராயணும்னு என்னோட ஒரு வேண்டுகோள். ஆமா, மேபி இருக்கலாம். ஏன்னா நான் தான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு குற்றவாளி வந்து அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் கிளவரா தான் சூஸ் பண்ணுவான். சோ அதாவது ஆன் தி ஸ்பாட்ல தப்பு பண்றானா அவன் மாட்டிக்கிடுவான். ப்ரீ பிளான்டா பண்றவன் தான் அந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறாங்க. சோ அவன் வந்து ப்ரீ பிளான்டா பண்ணிருப்பான். மேபி அந்த இடம் வந்து அவனுக்கு நல்ல பழக்கப்பட்ட இடமா கூட இருக்கலாம்.
சொன்ன மாதிரி அந்த ஏதாவது வேலைக்கு, ஏதாவது கூலி வேலைக்கு, ஏதாவது ஒரு தொழிலுக்கு கூட அவன் வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஃபெமிலியரான பிளேஸா கூட இருந்திருக்கலாம் மேபி. சோ அந்த மாதிரி சம்பள பாக்கி வாங்க வந்திருக்கலாம், இல்லன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கலாம். சோ அவன் கால் பண்ணி வா இங்க வான்னு ஒருத்தரை கூப்பிட்டான் அப்படின்னு அந்த சிறுமி சொல்லியிருக்கா. சோ இங்க வான்னு ஒருத்தரை கூப்பிட்டா கண்டிப்பா அவன் நியர்பை பிளேசஸ்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட் வரணும், கரெக்டா? சோ அதனால மேபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், தகவல் கூட அங்க உள்ள ஆட்களே அவனுக்கு கொடுத்துருக்கலாம். நம்ம இந்த மாதிரி போலீஸ் தேடிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்துடாத அந்த மாதிரி. சோ நிறைய கேள்விகள் இருக்கு. இத வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தான் இருப்பான். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன், இந்த மாதிரி முன்னாடியே இப்போ பக்கத்து வீட்டு சண்டை, எந்த வீட்டு சண்டை எதிர்ச்சியா நடக்கிறது அது வேற விஷயம். ஆனா வேற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இது பண்றது முன்கூட்டியே அட்டி போடுவாங்க. சோ அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். சோ சம்பவம் பண்றது வேற, அட்டி போடுறது வேற. அவங்க தகவல் கொடுத்துதான் இந்த மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாய் வந்து ப்ரீ பிளான்டா தான் பண்ணிருக்கு. இவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தான் இருப்பான். ஏன்னா அந்த சிசிடிவி கேமரால அவன் அங்கங்க நோட்ட விடுறான். நல்லா பாருங்க, ஆள் நடமாட்டம் இருக்கா என்ன ஏதுன்னு கரெக்டா பாக்குறான். பார்த்துட்டு அங்க போய் என்ன ஒருத்தர் தகவல் வேற கொடுக்குறான். சோ இவனுங்க வந்து ஹேபிச்சுவலாவே இதை பண்றானுங்க. ஒவ்வொரு இடத்துல மாட்ட முடியாத அளவுக்கு பண்றானுங்க. அதுவும் அவன் சூஸ் பண்ண லொகேஷன் பாத்தீங்களா, அந்த மாந்தோப்பு அந்த ஏரியால ஒரு ஈக்காக்கா கூட நடமாட்டம் கிடையாது. ஆமா, அவன் இது மாதிரி வன்புணர்வு பண்ணும்போது எப்படி அந்த பொண்ணு கத்தி இருக்கும், நிறைய இது பண்ணிருக்கும். அந்த சவுண்டு கூட மத்தவங்களுக்கு கேட்காம எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கானா, இவன் ஆல்ரெடி சூஸ் பண்ணிருக்கான். பிளேஸ் சூஸ் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த பிள்ளைய கூட ஃபாலோ பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் வந்த பிள்ளைய டக்குன்னு தூக்கிட்டு போற அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. மேபி அந்த பிள்ளை ரெகுலரா அந்த சைடு தான் வருதா, அந்த மாதிரி கூட அவன் நோட்டை விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு அவன் கொஞ்சம் பழக்கப்பட்ட ஆளாதான் இருப்பான். அதாவது அந்த ஏரியால உள்ளவங்க அவனை பாக்காட்டி கூட அவனுக்கு அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இது பண்ண மாட்டான், ப்ரீ பிளான்டா பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவனையும் வர வைக்கணும்னு சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. சோ அதனால இது வந்து ஒரு என்ன சொல்ற வெல் பிளான்டு, வெல் ஆர்கனைஸ்டு கிரைம் தான் இது. சோ அதனால அதன் அடிப்படையில விசாரணை நடத்துனாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அவனை மட்டும் இல்ல அவனை சுத்தி எவ்வளவு கேங் இந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். மிகவும் பயனுள்ள தகவல்களை இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்கீங்க மேடம். யாருமே பார்க்காத ஒரு கோணத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஒரு மிக்க நன்றி. நன்றி மேடம். நன்றி.